வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் வேர்ல்ட் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கம். நம்ம வந்து ஒரு ராசியோட ஜென்ம ரகசியத்தை பார்க்க போறோம். அதாவது அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அது அது எப்படி சார் நம்ம சொல்ல முடியும்? எல்லாருக்கும் ஜென்ரலானா நம்ம சொல்றோம்ல, இப்ப இவன் வந்து அவங்க அப்பா மாதிரி, அம்மா மாதிரி, அவங்க தாத்தா விட்டதை இப்ப பேரன் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்றோம்ல. அதெல்லாம் என்ன? டிஎன்ஏ பேட்டர்ன். அந்த ரத்தத்துல அந்த டிஎன்ஏ வருது. சரி. இது வந்து ஒரு குடும்பத்துக்கு சொல்றோம். ஓகே. இப்போ உலகத்துல ஒரு 800 கோடி பேர் இருக்காங்கன்னா, அந்த 800 கோடி பேரையும் ஒரு 12 ராசியா பிரிச்சிடலாம். ஒரு ராசிக்கு இப்படிதான் இருக்கும் குணம். சரிங்களா? ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும். அந்த ராசியில ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பாதம் இருக்கும். அந்த குணம் எல்லாமே இப்படிதான் வந்துட்டு இருக்கு. இது வந்து இன்னைக்கு நேத்து இல்ல, பலாயிரம் வருஷமா ரிஷிகள், முனிகள் ரிசர்ச் பண்ணி பலாயிரம் புக்ஸும் இதுல இருக்கு. இவ்வளவு வருஷமா இந்த மெத்தட் வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இத பல புக்கை படிச்சு தான் இன்னைக்கு எல்லாருக்கும் புரியிற மாதிரி ஈஸியா நம்ம வந்து உங்க ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல போறோம். சரி, இதனால என்ன சார் நல்லதுன்னா, நம்ம நமக்கு வந்து எது ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகாது, எது செஞ்சா நம்மளுக்கு தேவையானது கிடைக்கும்ன்றது தெரிஞ்சாலே நம்ம வாழ்க்கையில முக்காவாசியான பிரச்சனை தீந்துரும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்களும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுடைய ராசி இதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலும், அவங்க குணம் இப்படி தான் இருக்கும்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டா அவங்கள ஹேண்டில் பண்ணுறதும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பர்சனலாக வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே ஆஃபீஸ் இருந்தாலும் சரி. இப்போ ஒவ்வொன்றா உங்கள் ராசிக்கு பார்ப்போம் வாங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்னக்காரங்க. லக்னம் தெரியலன்னா உங்கள் ஜாதகத்தை லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். 2 பேருக்கும் இது சூப்பராக இருக்காங்க சார். இப்போ இந்த ரிஷப ராசிக்காரங்களுடைய சிம்பல் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே எருது, காளமாடு, அதுதான் இவங்களுடைய சிம்பல். சரி, காளமாடு என்ன பண்ணும்? நீங்கள் வந்து இப்போ எப்பவுமே காளமாடை பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் பார்த்தாலும் உக்காந்துட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அசை. அது பார்க்கறதுக்கு நம்ம வேலையே செய்ய மாட்டேது, சும்மாவே சோம்பேறியா உட்காந்துருக்குன்னு நினச்சு நிற்போம். ஆனால் நீங்கள் ஜல்லிக்கட்டில் விட்டுட்டீங்கன்னா 100 பேர் அதெல்லாம் பிரித்து எடுத்துரும். அது ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லை, நீங்கள் இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பாருங்கள், சிங்கம் வந்து கண்ணுக்குட்டியை சாப்பிட வரும், அந்த அம்மா மாடு தூக்கி விசிறி அடிக்கும் சிங்கத்தை. சண்டைன்னு வந்துட்டா அந்த எருதுன்றது அவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட் அது. சரிங்களா? இது ஒன்று. அதே மாதிரி நீங்கள் வந்து பெரிய லோடு வண்டி போட்டு இழுக்கணும்னாலும் எருது வந்து அப்படி இழுத்துட்டு வரும். ஓகே. இதே தான் நீங்கள் ரிஷப ராசிக்காரங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இருக்கிறதே சொகவாசி யாருன்னா ரிஷபம் தான். சுகமாக சாப்பிட்டுட்டு சுகமாக நிம்மதி. அதுவும் இது வந்து ரிஷபத்தில் சுக்கிரன் வீடு. சுகமாக வாழ்வாங்க. ஆனால் அதே சமயம் குடும்ப பாரத்தை சுமக்கிறதுக்கும் சூப்பராக சுமப்பாங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் யாருன்னா ரிஷப ராசியாக இருந்துட்டிங்கன்னா, கிடச்சிட்டாங்க புள்ளையோ இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்ட் யாராவது கிடச்சிட்டாங்கன்னா நீங்கள் லக்கி. ஏன்னா உங்களோட முக்கால்வாசி பாரத்தை அவங்களே சுமந்துருவாங்க, நீங்களா சொதப்பாத வரைக்கும். ரிஷப ராசிக்காரங்களே பார்க்குறாங்கன்னா நம்ம நம்ம நிலைமை நம்மளுக்கே தெரியும். எல்லா பிரச்சனையும் நம்ம தான் சுமந்துட்டு இருக்கோம். சரி, இது ஒன்று. ஆனால் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவங்க முகம் பார்த்தீங்கன்னா சிரிச்ச மாதிரியே இருப்பாங்க. பார்த்துக்கலாம் விடுறான்ட்டு. ஏன்னா நீங்கள் காளமாடுலாம் பாருங்க, அதோட கெத்து அது இறக்கி விடாது, அது ஜாலியாக இருக்கும். சரிங்களா? சரி, இது ஒன்று. இவங்களோட இது நம்ம இவங்க சொல்லியிருக்கோம். திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அப்படியே 7ஆம் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வீடு வரும். சரிங்களா? இவங்களுக்கு வர கணவனோ மனைவியோ கொஞ்சம் டாமினேட்டாக தான் இருப்பாங்க. செவ்வாய் வீடு கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருப்பாங்க. சரிங்களா? இவங்க வந்து கொஞ்சம் அடங்கி போகிறவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறது, குடும்பத்தை பத்திரமா எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறதுல ரிஷபராசி ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க வந்து பயங்கரமாக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ரிஷபராசிக்காரங்க மாட்டிட்டாங்கன்னா உங்களுக்கு செம ஜாக்பாட். நாளைக்கு எதாவது பிரச்சனை வந்தால் மோஸ்ட்லி உங்களால் நீங்கள் சொதப்புற மாதிரி தான் இருக்கும். அதனால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இது ஒன்று. இன்னொன்று, இப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொன்னேன்ல, இவங்க வந்து ரொம்ப பொறுமையானவங்க, ரொம்ப பொறுமையானவங்க, நல்லா யோசிப்பாங்க. இது வந்து பெண் ராசி, நில வீடு. பெண் ராசினா அப்போ இதில் இருக்கவங்க பெண்களானா அப்படி இல்லை, ஆண்களும் இருப்பாங்க. ஆனால் அந்த பெண்ணுடைய பொறுமை இருக்கும். சில பேர் கமெண்ட் போடுவாங்க, சார் பெண்கள்லாம் இப்போ பொறுமை இல்லை சார்னு. அதாவது இப்போ நடக்கிறது முன்னாடி நடக்கிறது இல்லைங்க. பொதுவாக ஒரு பெண் அப்படின்னா பொறுமைசாலி, அந்த மாதிரி தான் நம்ம குணங்கள் சொல்லுவோம். இதில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப குணம் ஒன்று இது. இன்னொன்று, நம்ம வகுப்புகள் நிறைய நடக்கும். அந்த வகுப்புகளில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஒருத்தர் கேட்பார், சார் இப்போ என் மேனேஜரோ கொலீகோ எந்த ராசின்னு எப்படி சார் கேட்க முடியும், எப்படி சார் கண்டுபிடிக்குதுன்னு. இதில் நிறைய பேர் வேலை செய்வீங்கல்ல, வேலை செய்கிறவங்க தானே பார்ப்பீங்க. இல்லை வீட்டில் இருக்கவங்க சொந்தக்காரங்க நீங்கள் பாருங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் ஆஃபீஸில் ஒரு 20-30 பேர் உக்காந்துருக்காங்கன்னா சும்மா அந்த இடத்துல நடங்க. ஒரு டேபிளில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிப்ஸ் பாக்கெட்டு, முறுக்கு பாக்கெட்டு, பிஸ்கெட் பாக்கெட் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும்.
அங்கே இருக்கவங்க வந்து சாப்பிட்டுனே இருப்பாங்க. லஞ்ச் முடிச்சுட்டு வந்து கூட ஒரு 2 பிஸ்கட் எடுத்து வாயில போட்டுருப்பாங்க. அசை போட்டுனே இருப்பாங்க. அந்த மாதிரி அசை போடுறதெல்லாம் மோஸ்ட்லி ரிஷபமா இருக்கும். நீங்க கிட்ட போனா நீயும் சாப்பிடுன்னு நீங்க போகும்போதெல்லாம் குடுக்குறாங்கன்னா அது கன்னி. அது வேற. ஆனா யாருக்காவது யாருன்னா பார்க்குறாங்க, பார்க்கல, எந்த கவலையும் படாம நொறுக்கு தீனி சாப்பிட்டுட்டே இருந்தா மோஸ்ட்லி அது ரிஷபமா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு ராசி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வச்சு, உடல் அமைப்பு வச்சுலாம் நம்ம நிறைய கண்டுபிடிக்கலாம். ரிஷபம் உடல் அமைப்பெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கட்டு கட்டு உடம்புன்னுவாங்க. எக்ஸாம்பிள் ரிஷபத்துல பிறந்தவர் ஒருத்தர் என்னன்னா, கிருஷ்ணர். ரீசெண்டா ஒரு படம் கூட வந்தது. கல்கின்னு ஒரு படம். அதில கிருஷ்ணர் முகத்த காட்டவே மாட்டாங்க. ஆனா கிருஷ்ணர இருட்டா காட்டுவாங்க. அந்த பாடி ஷேப் வச்சு இவர் தான் கிருஷ்ணர்ன்னு நம்மளுக்கு தெரியும். நெறைய பிக்சர் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர வெறும் இருட்டான உடம்பா காட்டுவாங்க. ஆனா பாடி ஷேப் அந்த ரிஷபம்ன்றது அவ்ளோ அழகா இருப்பாங்க. அந்த காள மாடு, நீங்க ஒரு காள மாட நடக்க விட்டு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு நடக்கும்போது அழகு 2 மிருகம்னா, அதாவது சிவாஜி, எம்ஜிஆர் மனிதர்கள தாண்டி நடையில அழகுனா ஒண்ணு சிங்கம், இன்னொன்னு காள மாடு. 2த்தோட இந்த நடை, அந்த உடம்பு வந்து அவ்வளோ அழகா இருக்கும். ஏன்னா இவங்களோட உடம்பும், ஃபிசிக்கும் அவ்வளோ சூப்பரா இருப்பாங்க. ஜிம்முக்கு போனாலும் பயங்கர ஃபிசிக்கா இருப்பாங்க. ப்ரொஃபஷன் எடுத்தா சுக்கிரன் வீடுன்றதால பணம், பணம், ரிசோர்ஸ், பிளானிங் இதுல வந்து பக்கா. அதான் சொன்ன காளமாடு சும்மாலாம் போயிட்டு முட்டிட்டு இருக்காது யாரையும். ஆனா விஷயம்னு ஜல்லிக்கட்டுல விட்ட உடனே வாடிவாசல் வாடிவாசல் வரைக்கும் அமைதியா இருக்குது. வாடிவாசல் திறந்தோறும் சீறிட்டு எழும். அதுக்கு எங்க என்ன பண்ணணும்னு தெரியும். இந்த மக்களும் அதே மாதிரி தான். பார்க்க சைலண்டா இருப்பாங்க. ஆனா எங்க என்ன பண்ணணும் பிளானிங் சூப்பரா பண்ணுவாங்க. பேங்கிங் செக்டர், ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, லக்ஸுரி சம்பந்தமான விஷயங்கள், உணவு, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்களுக்கு சூப்பரா இவங்களுக்கு வேலை செய்யும். தெய்வ வழிபாடு அப்படின்னா லக்ஷ்மி தாயார் தான். ஏன்னா ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு தேவதை இருக்காங்க. இவங்களுக்கு வந்து லக்ஷ்மி தாயார். லக்ஷ்மி மந்திரங்கள், லக்ஷ்மி தேவியை எவ்வளவு வேண்டாலும் வாழ்க்கையில இவங்க ஜம்முன்னு இருப்பாங்க. இப்போ தமிழர்கள்னு எடுத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு 10 கோடி பேர் இருக்காங்க. வெளிநாட்டில் ஒரு 2 கோடி பேருக்கு மேலே இருப்பாங்க தமிழர்கள். ஒரு 12 கோடி பேர். நீங்க ஒரு ஒரு ராசி லக்னம்னு எடுத்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி பேராவது இருப்பாங்க. இது எல்லாருக்குமே பொதுவான பலன்களா சொல்லியிருக்கேன். இதுதான் அடித்தளம். இது பொதுவான பலன். இது வந்து நீங்க வேற ராசி, லக்னம், நட்சத்திரம், உங்களுடைய கிரகம் இந்த அமைப்பு வச்சு நிறைய விஷயம் மாறும். அதாவது வாழ்க்கையில மனுஷனுக்கு 2 வித்தியாசமா இருக்கும். ஒண்ணு கைரேகை. 800 கோடி பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. 800 கோடி பேருக்கும் வேற வேற கைரேகை. அதே மாரி ஜாதகம். 800 கோடி பேருக்கும் வேற வேற ஜாதகம். இப்போ குடுத்திருக்கிறது பேஸ் லைன். இது உங்களுடைய ஜாதக கட்டத்த வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். சரிங்களா? இத தாண்டி உங்களுக்கு இல்ல சார் நீங்க சொன்னது எனக்கு நிறைய விஷயம் இதுவே மேட்ச் ஆச்சு. இத விட எனக்கு ஒரு முக்கியமான நான் ஒரு ப்ரமோஷன் வெயிட் பண்றேன். நான் ஒரு கல்யாணத்துக்கு வெயிட் பண்றேன். நான் வந்து இப்ப லவ்வுக்கு வெயிட் பண்றேன். இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். முக்கியமான டிசிஷன் எடுக்கணும். நான் என்ன பண்றதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா, நீங்க வந்து நம்ப அ ஜா என் நம்பர் இதுல இருக்கு. கால் பண்ணிட்டு ஜாதகம் குடுங்க. கன்சல்டிங் எடுத்துக்கோங்க. டீட்டெயில்டா சொல்றேன். பரிகாரங்கள். பரிகாரங்கள்ல நெறைய வகை இருக்கு. நம்ம பரிகாரங்கள் பத்தி நெறைய இன்டர்வியூ நம்ம இதுல போடலாம் சீக்கிரம். பட் அதுக்கு முன்னாடி தெய்வ வழிபாடு. எந்த தெய்வ வழிபாடு? இப்ப சிவன்லயே 1008 ரூபம் இருக்கு. 1008 அதுல 1 பைரவர். அந்த பைரவர்லயே 64 ரூபம் இருக்கு. அந்த மாரி எதுக்கு இத்தன ரூபம்? கடவுள் 1 அப்புறம் ஏன் இத்தன ரூபம்? ஒரு ஒரு தேவைக்கு ஏத்த மாரி ஒரு ஒரு ரூபங்கள் இருக்கு. அது எந்த ரூபத்தை எப்படி வழிபாடு பண்ணணும்? இல்ல நான் கோவிலுக்கே முடியாது. நான் வீட்ல தான் இருக்கேன். நான் வீட்ல இருந்தே எப்படி பண்றது? ஹோம் ரெமெடிஸ்ன்னு சொல்லுவோம். வீட்ல இருந்தே வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் இருக்கு. ஒண்ணும் இல்ல. கிச்சன்ல இருக்கிற தானியங்கள வச்சே மேஜிக் பண்ணலாம். இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. வேணுன்றவங்க தாராளமா கால் பண்ணுங்க. என்னால என்ன முடியுமோ அந்த நல்ல விஷயங்கள் சொல்றேன். கேட்டு யூஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேற டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.